நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் யாரால் வேணாலும் பறிச்சிக்க முடியும். எல்லா செல்வத்தையும் பறிச்சிக்கலாம். அதாவது நம்மளை ஏமாற்றியோ இல்லை சூழ்நிலைகளை காரணம் காட்டியோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் யாராலையும் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவே முடியாத செல்வம் ஒன்று இருக்குங்க. அது என்ன செல்வம்? பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கல்வி. அந்த கல்விங்கிற செல்வத்தை யாரை நினச்சாலும் நம்மளை விட்டு எடுத்துக்க முடியாது, நம்மளை படைச்சவனை தவிர்த்து. கல்வி, அந்த கல்வி கற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அறிவாற்றல், நல்ல ஒரு புத்திசாலித்தனம், இதை படைத்தவன் அல்லாஹ் அவன் நாடினால்தான் ஒருவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர்த்து எந்த ஒரு மனிதராலும் எடுத்துக்கொள்ள முடியாத செல்வம் கல்வி செல்வம். அது அனைவருக்கும் கிடைக்கும்.